ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு. வீடியோ எதுவுமே நான் போடல கொஞ்ச நாளாக. இப்போ அதனால் சரி ஒரு கண்டென்ட் கிடச்சதுனால ஒரு வீடியோ போடுறேன். எதுக்குன்னா டீகோடர்ஸாக போட்டுட்டு இப்போது டீகோடர்ஸ் நம்மக்கிட்ட இப்போது அவைலபிள் எதுவும் இல்லை செக்கிங்க்கு. அதனால் இப்போ இது என்ன பிரச்சனை அப்படின்னா, பவர் கனெக்ஷன் கொடுத்தா பவர் லைட் எரியும், பட் லைட்டிங்கே எமிட் ஆகாது, ஒர்க் ஆகாது. அதனால் இது பழசில் போட்டாங்க போல். அவங்ககிட்டருந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி இதை சரி பண்ணுவோம் அப்படின்ட்டுன்னு. இது என்ன காரணம் என்னென்னா, எஸ்எம்பிஎஸ் உள்ளே போயிருக்கும். ஆக்சுவலாக அந்த எஸ்எம்பிஎஸ்ஸை எப்படி சரி பண்ணலாம், இது எப்படி ரீயூஸ் பண்ணி மறுபடியும் இந்த ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த ப்ரொஜெக்டரில் எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது ஆல்ரெடி நான் செக் பண்ணி சரி பண்ணி ஓட்டி நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இதுக்கு எஸ்எம்பிஎஸ் கிடைக்கவே இல்லை. இந்த மாடல் எஸ்எம்பிஎஸ் இது பவர் சோர்ஸு. அதனால் இதுக்கு நான் எப்படி பவர் லைட்டை எமிட் பண்ணி நான் இதை ஒர்க் பண்ண வச்சேன் அப்படிங்கிற கான்செப்டை தான் இப்போ நான் காட்ட போகிறேன். அதான் இப்போ இந்த ப்ரொஜெக்டர் இப்போ ஆன் ஆகிருக்கு. கான்செப்ட் பிரகாரம் நான் இப்போ ஆன் பண்ணுறேன். க்ரீன் கலர் லைட்டு எரிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே நமக்கு எந்த இதுவும் தெரியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஃபேன் ஓடும். இதை இங்கே பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஃபேன் ஓடும் இந்த இதுக்குள்ளே. ஆனால் இங்கே ரன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இஷ்யூ இப்போ இங்கே டிஸ்பிளே தெரிய வாய்ப்பு இல்லை. ஃப்ரண்ட்டில் ஒரு டார்ச் அடித்து பார்த்தா இந்த டிஸ்பிளேவோட இது நமக்கு தெரியும், பட் பல்பு தான் ஒர்க் ஆகிருக்காது. இப்போ இந்த எஸ்எம்பிஎஸ் நமக்கு கிடைக்கல, ஈஸியாக கெப்பாசிட்டர் மட்டும்தான் போயிடுச்சு அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இதில் நான் சேஞ்ச் பண்ணதில் எனக்கு அது டமால் ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணேன்னா, சிம்பிளாக ஒரே ஒரு யூசேஜ் பண்ணேன். இது ஆல்மோஸ்ட் நான் தேடி பார்த்தா எங்கேயும் எனக்கு ஆப்ஷன் எதுவும் கிடைக்கல. அதனால் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது பார்த்துட்டிங்கன்னா சாதா எல்இடி டிரைவர் தான். இது வெறும் எல்இடி டிரைவர். நார்மலாக வரக்கூடிய ஒரு சாதா ஸ்பாட் லைட்டு அந்த மாதிரி லைட்டுக்கு வரக்கூடிய ஒரு எல்இடி டிரைவர். 8 வாட் டு 24 வாட் அப்படிங்கிற ஒரு எல்இடி டிரைவர் தான். இதை இதுக்குள்ளே எப்படியும் நமக்கு குறைஞ்சது ஒரு 24 வாட்ஸோ இல்லாட்டினா 22 வாட்ஸ் அந்த மாதிரி எல்இடி தான் இதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் நமக்கு 8லேருந்து 22 தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதை நான் செக் பண்ணி பார்த்தேன். இப்போ நான் எப்படின்னா டைரெக்டாக இதை பவர் கனெக்ஷனுக்கு கொடுத்துட்டேன். டைரெக்டாக இதில் பவர் நம்ம இந்த எல்இடி டிரைவர் எப்படி யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி பவர் கனெக்ஷன். இதிலிருந்து அவுட்புட் போகிறத இந்த ப்ரொஜெக்டருக்கான எல்இடியில் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது கொஞ்சம் இதுக்கு இப்போ நீங்கள் கேட்பீங்க, இப்போ இதுக்கு ஓகே ஆயிடுச்சு. இப்போ இந்த மதர் போர்டுக்கு 12 வோல்ட் போகணும். அது போனால் தான் இந்த மதர் போர்டு ஆன் ஆகும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, சும்மா ஜஸ்ட் இப்போ செக் பண்ணுறதுக்காக அதுக்கு 12 வோல்ட் போகிறதுக்கு தனியாக ஒரு அடாப்டர் வச்சுருக்கேன். இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் அந்த டிரைவரை மட்டும் ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே வெளிச்சம் வந்துடும். ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் ஆகிடுச்சு. மறுபடியும் ஆன் ஆகும். இது டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறது. இதை நம்ம பண்ணிவிட்டு இப்போ நம்ம 12 வோல்ட் வச்சுட்டா இது ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இது ஒரு ஆல்டர்னேட்டிவாக ட்ரை பண்ணேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட எதுவும் இந்த மாதிரி இருந்துச்சு, இதுக்கு ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஓல்டு மாடலாக இருந்தாலும் சரி, பல்பு இல்லை எல்இடியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.